போகாத இடம் கிடையாது, யாரோடய கூட்டணி வைக்காத இடம் கிடையாது. எல்லாமே திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கப்ப கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. இதை பேசுறதுக்கு அடிப்படை தகுதியற்றவர்கள் அது வன்னியரசோ விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர்களோ திருமாவளவனோ ஒத்துக்கலாம். இன்னொன்று சீமானனை பொது வேட்பாளராக இருந்தால் உங்களுக்கு என்ன? திருமாவளவன் இன்னொன்று சொன்னார், பேனா சிலையை உடைப்பேன்னு சொல்றவங்களோட கொஞ்சிறீங்களேன்னு. இப்போ பேனா சிலையை இப்போ விஜயே வைக்கிறாருன்னு வச்சுப்போமே, முன்னாள் முதல்வரை மதித்து திமுகவின் கோரிக்கையை ஏற்று நாங்கள் பேனா சிலை வைக்க போறோம்னா சீமான் என்ன வாழ்த்து அனுப்புவாரா? போராட்டம் அறிவிப்பாரா? அறிவிக்க மாட்டார். பேனா சிலையை எதிர்த்து அதை நிறுத்தினது திருமாவளவன் பகுத்தறிவாளி, ஞானி, பெரிய அறிவு அப்படி இப்படின்னு பெருசாக பீட்டிக்கிறீங்களே, பேனா சிலை நியாயமானதா? திமுக கூட்டணியிலே இருந்தாலும் இப்போ வேற கூட்டணி மாமா மாதிரி மாறிக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் இருந்துட்டு போங்க. பேனா சிலை ஒரு மக்கள் பிரச்சனைக்கோ இல்லை மக்களோட இதுக்கு சரியானதா? ராஜபக்சேயோட போய் கை கொடுத்தீங்க, நீ அங்கே போயிட்டு கம்முன்னு வந்துட்டு இல்லை வெளியே வந்து இங்கே அறிக்கை விட்டுனாலும் பரவாயில்ல, அங்கே போய் எல்லாம் குழுன்னு காங்கிரஸ்காரங்க திமுக காரங்க எல்லாரோடையும் போனீங்க, கனிமொழி, டிஆர் பாலு, ஜேஎம் ஆரோனு நிறைய பேர் எல்லாரோடையும் போனீங்க. அங்கே போய் என்ன தீர்வு கிடைச்சிச்சு? மக்களுக்கு என்ன தீர்வு கிடைச்சிச்சு? ராஜபக்சே வரைக்கும் அத்தனை பேர் தமிழர்களை கொண்டவன வரைக்கும் கையை நக்கிட்டு வந்துட்டு இங்கே சாதாரணமாக இருக்க திருமண நிகழ்வு நடந்த ஒரு நிகழ்வை போயிட்டு என்ன கூட்டணி பேசினாங்க? விளையாட்டு உங்கள் விளையாட்டே தானே. காலங்காலமாக மாறி மாறி கூட்டணி வைக்கிறது, ஸ்டாலினுக்கு டீ போயிட்டு அவரோட தேநீர் குடிக்கிறப்ப வேட்டியில் உழுந்தோன்னு தொடச்சி விடுறது, தம்பின்றது, யார் திமுகவுடன் கூட்டணி வைப்பா இன துரோகி அப்படின்றது எல்லாம் பண்ணி எல்லா ரோலும் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களே. அதனால் இவங்க பிழைக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க. நீங்கள் நாம் தமிழரையோ சீமானனையோ அவர் பொது வேட்பாளராக நின்றா வன்னியரசுக்கு என்ன? ஈழத்தை பற்றி பேசுறிய இதே விஜய் தான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அந்த போரில் மக்கள் சாகிறப்ப கையெழுத்து கூட போட மாட்டாருன்னு நீங்கள் சொன்ன வீடியோ தான் இன்னும் இருக்குல்ல. அவங்க அப்பாவும் சொன்னாருன்னு இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஏன் கொள்கை முரண்பாடாக போயிட்டு இப்போ விஜயோட கூட்டணி வச்சு இப்போ அமைச்சராகிருக்கீங்க? திருட்டு திமுக, திருட்டு திராவிடம், சாக்கடை அரசியல், இதெல்லாம் நான் பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், இதெல்லாம் தவிர்க்கணும். இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க, இவ்வளோ இதாக கொச்சையாக பேசுகிற மாதிரி திமுகவை எதிர்த்து இப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. அண்ணாதுரையில் நம்ம நல்லது செஞ்சுக்கிறாரு. திமுக தொடக்க காலத்தில் நம்மளுக்கு தமிழர்களுக்கு அது தேவையாக தான் இருந்தது. இப்படி பேசுன ஏகலை எனக்கு அறிவுரை சொன்னவர் இன்னைக்கு சீமான் அண்ணன் ஸ்டாலினையோ ஏதோ ஒரு விழாக்களில் நிகழ்ச்சிகளில் சந்திச்சதை வச்சுக்கிட்டு அவர் போகிற போக்கில் கருத்து சொல்றது. அண்ணாதுரை அவர்கள் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னதும் அடி. அப்ப வெறும் அகாடமிக்கா கல்வி படிப்புன்னு மட்டும். ரெண்டாவது, கருணாநிதி குடும்பம் பிழைப்பதற்காக அவர்கள் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் தான் எஸ்சிவி, சன் டிவி, கே டிவி, கலைஞர் டிவி, எல்லா டிவி, கார்பரேட் விஜய் டிவி எல்லாமே. இதுல நாடகம், படம் எல்லாமே அவங்க நம்ம வீட்டில் அம்மா, சின்னம்மா, பெரியம்மா எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே. இது ஆண்களுக்கு பட்டிமன்றம், லியோனி, சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் இதெல்லாம் போட்டு போதையை அடிமையாக வச்சுருந்தது யார்? இது போக சாராயம், கஞ்சா. அவங்க அந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தப்ப இந்த கட்டமைப்பு தானே அறிவு பாசறைகளை திறந்து விட்டீங்களா? தமிழர்களில் ஒரு மூடர் கூடமாக உருவாக்குனீங்க. அதுலேருந்து உருவான ஒரு மூடர் உங்களை வந்து ரிவிட் அடிச்சிட்டாரு. விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க, அவர் மூஞ்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க, அவரோட சினிமா மாயைக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கிறோம். மாற்றம்னா என்ன? மாற்றத்துக்கான ஓட்டு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போடுற ஓட்டு. நல்லா கேட்டுக்கோங்க. என் பேர் கஜேந்திரன், நான் பெண்ணாகரம் தொகுதி வேட்பாளர். நான் விசில் சின்னத்தில் தாவேக்கால விசில் சின்னத்தில் போட்டிக்கிறேன். விசில் அலை வீசிட்டு தாவேக்கா தளபதி அலை வீசி இதை பேச தெரில. பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான் பேட்டி எடுக்கிறப்ப, என் பேர் கஜேந்திரன்னு. புரியுதா உங்களுக்கு? பேச சொல்லுங்க. இவருக்கு 81,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அது மாற்றத்துக்கான மாநில பொறுப்பு கொடுங்க, கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு கொடுங்க, இல்லை மேடை பேச்சாளர்னு ஏதோ ஒரு பொறுப்பை போட்டு நீங்கள் கொடுங்க. இது வந்து பாடநூல் கழகன்றப்ப ஒரு ஏதோ கல்லூரி பேராசிரியர் இல்லை பள்ளிக்கூட ஆசிரியர், கல்வியாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க, கருத்து சொல்றவங்க இருக்கிறாங்க, உங்கள் கட்சிக்கு ஆதரவாளரும் இருப்பாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. சார், இப்போ அண்மையில நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சீமான் அவர்களை பொது வேட்பாளரா திமுக அறிவிக்க இருக்குது. திருமாவளவன் அவர்கள் வந்து ஈழத்திற்கு உண்மையா இருந்தாரு, திமுகவுல சேர்ந்ததுனாலே அவர் மேல அவதூறு பரப்புனாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க கொஞ்சம் கொலாவுறாங்க திமுக கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை முன் வச்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இவங்க போகாத இடம் கிடையாது, சாப்பிடாத இடம் கிடையாது, கை நிலைக்காத இடம் கிடையாது. ராஜபக்சே, சோனியா காந்தி, வாஜ்பாய், அமித்ஷா இப்போ வாழ்த்து சொல்லியிருக்கிறாருல பிறந்த நாளைக்கு,
திருமாஜி ஹாப்பி பர்த்டே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். இது அரசியல் மாண்பு இல்லையா அது? அப்ப இது யோசிக்கணும்ல, அது சொல்ல வரேன். அதனால இவங்க போகாத இடம் கிடையாது, யாரோடய கூட்டணி வைக்காத இடம் கிடையாது. எல்லாமே திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கப்ப கூட இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதனால இதை பேசுறதுக்கு அடிப்படை தகுதியற்றவர்கள். அது வன்னியரசோ விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர்களோ திருமாவளவன் அண்ணனோ அது ஒத்துக்கணும். இன்னொன்னு, சீமான் அண்ணன் பொது வேட்பாளராக இருந்தா உங்களுக்கு என்ன, உனக்கு என்னையா? இல்ல அன்னைக்கு திமுகவை காட்டமா விமர்சிச்சீங்க. திமுகவோட கூட்டணியில இருந்துட்டு நீ இப்ப திமுகவும் அதிமுகவும் சேர போது ஐயோ இது எப்படி சேரலான்றிய, நீ மட்டும் காங்கிரஸோட திமுக கூட்டணி இருந்துட்டு திரும்பி விஜய் கிட்ட போற, அது என்னது இது? அப்ப திமுகவும் அதிமுக இப்ப 3 பேரு, விஜய்க்கு 107 சீட்டு 108, திமுக அதிமுக எவனோ ஒருத்தன் ஆட்சி அமைக்கணுன்றப்ப 2 பேரும் சேர்றாங்கன்னா, இப்ப திமுக அதிமுக சேர்றது ஒரு நெருடலா இருக்கு, காலங்காலமா எதிரியா இருந்தாங்க அப்படின்னா, அப்ப இங்க இருந்து காங்கிரஸ் இங்க வர்றது நெருடல் இல்லையா? திமுக அதிமுக சேர்றது தப்புனா இப்ப விஜய் இங்க இருந்து ஆள் எடுக்கிறது அது என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? இல்ல நாம் தமிழர் கட்சி திமுகவை முன்னிறுத்தி தான் எங்களுடைய எதிரி யாரு அப்படின்னு கல்யாணத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சு கல்யாணத்துல சந்திச்சு. இப்ப கருணாநிதி சேலை திருமாவளவன் இன்னொன்னு சொன்னாரு, பேனா சிலையை உடைப்பேன்னு சொல்றவங்களோட கொஞ்சிறீங்களேன்னு. இப்ப பேனா சிலையை விஜயே வைக்கிறாருன்னு வச்சுப்போமே, முன்னாள் முதல்வரை மதித்து திமுகவின் கோரிக்கையை ஏற்று நாங்க பேனா சிலை வைக்க போறோம்னா சீமான் என்ன வாழ்த்து அனுப்புவாரா, போராட்டம் அறிவிப்பாரா, அறிவிக்க மாட்டாரா? பேனா சிலையை எதிர்த்து அதை நிறுத்தினது திருமாவளவன் பகுத்தறிவாளி, ஞானி, பெரிய அறிவு அப்படி இப்படின்னு பெருசா பீத்திக்கிறீங்களே, பேனா சிலை நியாயமானதா? திமுக கூட்டணியிலே இருந்தாலும் இப்ப வேற கூட்டணி மாமா மாதிரி மாறிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் இருந்துட்டு போங்க. பேனா சிலை ஒரு மக்கள் பிரச்சனைக்கோ இல்ல மக்களோட இதுக்கு சரியானதா? இது கருணாநிதி சிலைனா கூட பரவாயில்ல, நினைவு சின்னம் அமைக்கிறது எந்த தப்பு, கடலுக்குள்ள போய் செய்யறது, அது இயற்கையை சீரழிக்கிறது, அந்த அளவுக்கு கருணாநிதி ஐயா தமிழினத்துக்கு எதுவும் பெருசா பண்ணிடல அவரு, சரியா? அப்படி இருக்கிறப்ப கூட்டணியில இருக்கப்ப அமைதியா இருந்தீங்க. அந்த காரியத்தை எந்த தேர்தலில் நீங்க சொல்ற மாதிரி எந்த எம்எல்ஏ சீட்டும் கவுன்சிலர் சீட் இல்ல, அதை சீமான் அண்ணன் எதிர்த்து அடிச்சு அரசு போட்ட கருத்து கூட்டத்திலையும் போய் பேசினாரு. பேசி அந்த திட்டம் வரல, மக்களோட பணம் சேமிக்கப்பட்டது இல்ல, இயற்கை சீரழிப்பு தடுக்கப்பட்டது இல்ல, அந்த சமூக போராளி சீமான் அண்ணன். உங்களை மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு மாறி இப்ப என்ன ஒரு கல்யாணத்துல போய் பக்கத்துல உட்காந்து பேசுனதுல என்ன ஆச்சு? இல்ல அப்படி நீங்க முரணா இருக்கிற நீங்க என்ன பண்றீங்கன்னா, கல்யாணத்துக்கு போற நீங்க வராங்களா ஒரு ஹாய் சொல்லிட்டு எட்ட போய் உட்காரலாம்ல, கொஞ்சம் கொலாவுறீங்க. உங்களுக்கு என்னங்க போறாம கொஞ்சம் கொலாவறனா என்ன? மரியாதைக்கு உட்கார வச்சிருப்பாங்க. கல்யாணத்துல வரவேற்புல யார் இருக்காங்களோ அவங்க கல்யாண வீட்டாருங்க அவங்க உட்கார வச்சிருந்திருப்பாங்க, விஐபி கெஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருந்திருப்பாங்க. இதுல என்ன இருக்கு? இல்ல ஏற்கனவே முத்து அவர்களுடைய நீங்க அதுக்காக நீங்க போனீங்க, அப்பவே பெட்டி வாங்கிட்டீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. தொடர்ச்சியா திமுகவோட இணக்கமா போயிட்டு இருக்கும் பொழுது அப்ப இந்த விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கப்படுது. உரைக்கிற மாதிரி இந்த போட்டோவே இந்த இது உங்களுக்கு நான் ராஜபக்சேயோட கட்டி பிடிச்சவன் கேட்கவே கூடாது, சூடு சொரண உள்ளவன் அதை கேட்கவே கூடாது. நீ ராஜபக்சே கிட்ட போய் இழிச்சுக்கிட்டு போனீங்க. நான் போகல, அவர் தான் என்கிட்ட வந்தாரு, கையை கொடுத்தாரு. அந்த போட்டோ வீடியோ காட்டுங்களேன், எல்லாரும் தானே காட்டி அசிங்கப்படுத்தினாங்க. ராஜபக்சேயோட போய் கை கொடுத்தீங்க. நீ அங்க போயிட்டு கம்முன்னு வந்துட்டு இல்ல வெளியே வந்து இங்க அறிக்கை விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் எல்லாம் குழுன்னு காங்கிரஸ்காரங்க திமுக காரங்க எல்லாரோடையும் போனீங்க. கனிமொழி, டிஆர் பாலு, ஜேஎம் ஆரோனு நிறைய பேர் எல்லாரோடையும் போனீங்க. அங்க போய் என்ன தீர்வு கிடைச்சிச்சு? மக்களுக்கு என்ன தீர்வு கிடைச்சிச்சு? ராஜபக்சே வரைக்கும் அத்தனை பேர் தமிழர்களை கொண்டவன வரைக்கும் கையை நக்கிட்டு வந்துட்டு இங்க சாதாரணமா ஒரு திருமண நிகழ்வு நடந்த ஒரு நிகழ்வை போயிட்டு என்ன கூட்டணி பேசினாங்க? இல்ல நாங்க வந்து அரசியலுக்காக போகல, நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், இங்க இருந்து 4 எம்எல்ஏ எம்பிக்களை அனுப்பிச்சு விடுறாங்க, அதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு போனதுனால ஏதாவது டீலிங் போட்டு இல்ல அக்ரிமெண்ட் போட்டு திமுகவுடன் கூட்டணி இந்த 2 சீட்டு மாமா புரோக்கர் வேலை பாத்தீங்களே எங்கிட்டு நாங்க இந்த திமுகவுக்கு இது விஜய்க்கு போறோம்னு அந்த மாதிரி நாங்க ஏதாவது டீலிங் போட்டோமா? இல்ல இப்போ சோஃபா செட் வாங்கினோமா? இல்ல உங்க அலுவலக திமுக அலுவலகத்துல அண்ணா அறிவாலயத்துல போயிட்டு சீமான் அண்ணன் உட்காந்து டீலிங் போட்டாரா? இல்ல அண்ணா அறிவாலயத்துல இருந்து உதயநிதி எங்க ராவணன் குடியிலுக்கு வந்து ஏதாவது டீலிங் போட்டோமா? புரோக்கர் வேலையெல்லாம் பார்த்துட்டு புரோக்கர் வேலையை மட்டும் பாருங்க. திமுக தான் எங்களை தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க சொன்னிச்சு, நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா ஆளுநர் ஆட்சி வந்துரும் அப்படின்றதுக்காக தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம். ஏதாவது ஒரு பக்கம் மண்டையாட்டுங்க, இல்லைன்னா ஆஸ்கர் அவார்டு வாங்க போற வைகோ ஐயா உங்களுக்கு நோபல் பிரைஸ் தரணும்னாரு. அந்த நோபல் பிரைஸை வாங்கிட்டு கம்முன்னு ஜென்டில் வேணா உட்காருங்க. அதே மதிமுகவுடைய நிறுவனர் வைகோ அவர்கள் சொல்றாரு, நான் அது விளையாட்டா சொன்னேன் அப்படின்னு தான் சொல்றாரு. விளையாட்டு உங்க விளையாட்டே தானே, காலங்காலமா மாறி கூட்டணி வைக்கிறது, ஸ்டாலினுக்கு டீ அவரோட தேநீர் குடிக்கிறப்ப வேட்டியில விழுந்தோன்னு தொடச்சு விடுறது, தம்பின்றது, யார் திமுகவுடன் கூட்டணி வைப்பார் இன துரோகி அப்படின்றது எல்லாம் பண்ணி எல்லா ரோலும் பெர்ஃபார்ம் பண்றீங்களே, அது எப்படி? அதனால இவங்க பிழைக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. நீங்க நாம் தமிழரையோ சீமான் அண்ணனையோ அவர் பொது வேட்பாளர் என்னடா வன்னியரசுக்கு என்ன? ஈழத்தை பத்தி பேசுறிய இதே விஜய் தான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா அந்த போர்ல மக்கள் சாகிறப்ப கையெழுத்து கூட போட மாட்டாருன்னு நீ சொன்ன வீடியோ தான் இன்னும் இருக்குல்ல, அவங்க அப்பாவும் சொன்னாருன்னு இருக்குல்ல. அப்ப நீங்க ஏன் கொள்கை முரண்பாடா போயிட்டு இப்ப விஜயோட கூட்டணி வச்சு இப்ப அமைச்சர் ஆகியிருக்கிறீங்க? அமைச்சரவையில தான் இடம் பெற்றிருக்கிறோம், ஆனா நாங்க எப்ப வேணாலும் வெளியே வருவோம், நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம்.
அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. விஜய் தான் பாவம். ஆள் கிடைக்காம பிடிச்சி உள்ள போட்டு எல்லாரையும் இந்த நிலைமை அனுபவிச்சுதான் ஆகணும் விஜய். இவன் சும்மா இந்த பக்கம் திமுகவுக்கு ஒரு முட்டு, ஒருவேளை திரும்ப திமுக வந்துருமோ, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க திரும்ப வந்துருவாங்களோன்றதுனால நம்ம இது போயிடக்கூடாது. அங்கிட்டு ஒரு முட்டு, இங்கிட்டு ஒரு முட்டு, ரெண்டு பேரும் வந்து இந்தியா கூட்டணியில், இந்தியா கூட்டணியே புஷுன்னு ஆயிடுச்சு. இங்கே மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ ராகுல் காந்தி அதையும் திமுக தள்ளி விட்டுட்டு இப்போ தாவேகா பக்கம் வந்தார். அதனால இது சும்மா திருமாவளவன் அண்ணன் வந்து இன்னும் அந்த படத்தை ஓட்டுறாரு. கூட்டணியில் இருந்தனால இப்போ இந்த பக்கமும் கூட்டணியில் இருக்கிறனால அவருக்கு ஏதோ ஓட்டுக்கிட்டு வரும் நம்பிக்கையில் இருக்கிறாரு. பார்ப்போம் அவரோட பிழைப்பு புரோக்கர் வேலை எவ்வளவு தூரம் போகுது. ஓகே, இப்போ தொடர்ச்சியா வந்து தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளேயே ஊடகவியலாளர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்குமே சின்ன சின்ன முரண்கள் ஏற்படுது. இப்போ ராவணா வலையோடைய ஐயா ஏகலைவனாக இருக்கட்டும், இல்ல அண்ணன் களஞ்சியனா இருக்கட்டும், இவங்க கட்சியை விட்டு விலகுறதும் இல்ல சின்ன முரண்பாடு ஏற்படுறதும் என்ன காரணம்? களஞ்சியன் விலகினாரா? இல்ல அவரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, முரணோட இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு. அதை எப்படி பார்க்கலாம் நம்ம? இது வந்து எங்க தொடங்கி எப்படி முடிஞ்சது முடிய போயிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. ராவண ஐயா அதுல ஒரு பிரபலமா தெரிகிறாரு. ராவணானா இவர் நம்ம ஏகலைவன் ஐயா, ராவணா வலைவலி. அவரோட வலைவலியில நான் 2 தடவை நேர்காணல் கொடுத்துருக்கிறேன். முதல் முறை கொடுத்தது வந்து கிறிஸ்துவ மதத்துக்குள்ள இந்த தேர்தல் நேரத்துல, சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள இந்த பேராயரை நாங்கள் கேள்வி கேட்டது, அவரோட மகிழுந்த மறைச்சி இவர் சேவியர் குமார், நாம் தமிழர் கட்சிக்காரர், கன்னியாகுமரியில் சர்ச்சில் கொலை செய்யப்பட்டவர், அந்த நீதி கேட்டது. அப்புறம் நேரடியாக வந்து ஒரு கூட்டத்தில் போயிட்டு நான் பேராயரை எந்திரிச்சு பல கேள்விகள்லாம் கேட்டேன். அது வந்து காணொலியாக சின்ன பதிவு, காணொலி அந்த அளவுக்கு நம்மளுக்கு மறைஞ்சு எடுத்தது. இதை காட்டினோன்னே அவர் என்ன பண்ணார், நீங்கள் பேட்டி கொடுங்கன்னாரு. அப்போ நான் ஒரு தடவை பேட்டி கொடுத்தேன் அவர்கிட்ட. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட வந்துச்சு. இந்த தமிழ்நாட்டில் உள்ள திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, இந்த கிறிஸ்தவர்கள் வந்து எவ்வளவு கருணாநிதிக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்றத ஒரு வெளிப்படையாக பேசினது. அது நல்லா போனோன்னே அடுத்து தொடர்ந்து பேசுவோம் பழகுவோம் அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் மே 18ஆம் தேதி நான் என்ன பண்ணேன், ஈழத்தமிழர்களுக்கு நம்ம ஒரு கருத்து சொல்லணும், போப்பாண்டவர்கிட்ட வந்து அவங்க லாபி பண்ணணும். ராஜபக்சே வந்து போற முடிச்சுட்டு கியூன் எலிசபெத்தை சந்திக்கிறான், அதுக்கு அடுத்த நாள் போப்பாண்டவரை சந்திக்கிறான். அவன் கிறிஸ்தவனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் வந்து உலக முதலாளிகளுக்கு இல்லை உலக தலைவர்களுக்கு அவன் ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி போய் வைக்கிறான். அப்போ தமிழர்கள் நம்ம உலகம் முழுக்க பரவி இருக்கோம், கிறிஸ்தவர்கள் அதில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம கேள்வி கேட்கணும். அதில் போப்பாண்டவர் மூலமாக போய் ஒரு லாபி பண்ணணும், நம்மளுக்கு இந்த ஈழம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட நேரடியாக கேட்டப்ப பேசுவோம்னு இழுத்து போட்டு மே 18க்கு அப்புறம் பேசுவோம்னு சொல்லி நடுவில் உதவி கூப்பிட்டு வச்சு என்னை பேட்டி எடுத்தார். அப்போ என்னை நேர்காணல் எடுக்கிறப்ப நான் வந்து நடுநடுவில் பேசுகிறப்ப 2-3 வார்த்தைகள் விட்டேன். திருட்டு திமுக, சாக்கடை அரசியல் இப்படின்ற வார்த்தையை விட்டோன்னே பேசி முடிச்சோன்னே அவர் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். யாரு? ஏகலைவன் அண்ணன். இந்த திருட்டு திமுக, திருட்டு திராவிடம், சாக்கடை அரசியல், இதெல்லாம் நான் பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், இதெல்லாம் தவிர்க்கணும். இவ்வளோ கோபமா பேசுறீங்க, இவ்வளோ இதாக கொச்சையா பேசுற மாதிரி திமுகவை எதிர்த்து இப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. அண்ணாதுரையில் நம்ம நல்லது செஞ்சிருக்கிறாரு. திமுக தொடக்க காலத்துல நம்மளுக்கு தமிழர்களுக்கு அது தேவையா தான் இருந்தது. இப்படி பேசின ஏகலைவன் அண்ணன் எனக்கு அறிவுரை சொன்னவர் இன்னைக்கு சீமான் அண்ணன் ஸ்டாலினையோ ஏதோ ஒரு இந்த விழாக்கள்ல நிகழ்ச்சிகள்ல சந்திச்சதை வச்சுக்கிட்டு அவரு போற போக்குல கருத்து சொல்றது நியாயமா? இல்ல, இவ்வளவு நாளா வந்து தமிழ் தேசியத்திற்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் நான் முட்டு கொடுத்தேன்னே சொல்றாரு. முட்டு கொடுத்தேன், சொம்பு தூக்குனேன். ஆனா தொடர்ச்சியா வந்து ஒரு விமர்சனங்களை நான் வைக்கும் பொழுது ஏன் வந்து என் மேல கோபம்? ஏன் அந்த விமர்சனம் சின்ன புலத்தனமா? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இப்ப தாவேக்காக்கு இப்ப போயிட்டாரு, அப்படியே அவர் மனசை மாற்றிக்கிட்டு மூளை இல்லாத மாதிரி அங்கே போயிட்டார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சிறைக்கு போன ஆட்சியில், திமுக ஆட்சியில் சிறைக்கு போயிட்டு வந்தப்போ அவருக்கு ரெட் பிக்ஸ் சேனலில் அண்ணன் போய் நேர்காணல் கொடுத்தாரு. 4 மணி நேரமாக நம்ம ஒரேடியாக நேர்காணல் கொடுத்தார், ஒரே நேர்காணல். அப்போ கொடுத்தப்ப அதுக்கு அடுத்த நாளாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அறிக்கை விட்டார். யார்? ஏகலைவன் அண்ணன். நாம் தமிழர் கட்சி சம்மந்தமாக யாரும் எனக்கு பேட்டி கொடுக்க வேணாம், யாரும் வர வேணாம், நட்பா வேணா பழகுவோன்னு. ஏன் என்ன சீமானு நாம் தமிழர் பங்களா நாயா தடவி கொடு, நான் மட்டும்தான் வந்து காப்பி ரைட்ஸ், தமிழ் தேசியம்னா நாம் தமிழர்னா என் மூலமாக தான் நீங்கள் பரப்பணும். ஏன் 10 பேர் இருக்கட்டுமே. தாவேக்காக அவர் போனது அதுக்கு அடுத்து அது அப்புறம் பேசணும். அவருக்கு அங்கே போய் ரெட் பிக்ஸ் சேனலில் அண்ணன் பேட்டி கொடுத்தோன்னே இதை பேசினார். ஒருவேளை அண்ணன் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப பாசுற மீட்டிங் போட்டு போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி போட்டார் டி நகரில். அதில் பல ஊடகங்கள் புதுசாக வரதை பார்த்துட்டு திரும்ப ஏதோ கோச்சிக்கிட்டாரோ என்னமோ. இப்படி யோசிக்கலாம்ல நம்ம. நீங்கள் உங்கள் கருத்தை உதயநிதியை பார்த்தது, ஸ்டாலினை பார்த்ததுக்கு இப்படி யோசிக்கிறப்ப அது ரெட் பிக்ஸ் பேட்டி கொடுத்த உடனே மட்டும் நாம் தமிழருக்கு நான் வந்து ஆதரவு இல்லை, நிலை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. திரும்ப ஏன் அந்த நிலையை திரும்ப வாங்கினீங்க? ஏன் அந்த நிலையை திரும்ப வாங்கினீங்க? சரி, அது ஒன்று. ரெட் பிக்ஸ்க்கு பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அண்ணன் வந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த ஊடகங்கள் அது என்ன பண்ணணும், தகவல் தொழில்நுட்பம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் ரிசோர்ஸ்ன்ற மாதிரி பல அமைப்புகள் அந்த கூட்டத்தில் பேசினார் அண்ணன்.
இந்த மாதிரி பல அமைப்புகள்லாம் வந்திருக்கிறாங்க, நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க மீடியான்னு. அப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் உங்கள் சேனல் மூலம் மட்டும்தான் வந்து நம்ம பேசணுமா? இல்ல அந்த ஆசைலாம் எனக்கு இல்ல. நாம் தமிழர் கட்சி வளரணும்ன்ற ஆசை இருக்கு. அப்புறம் ஏன் முட்டை கொடுத்தேன் ம். கழுவி விட்டேன்னு இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? அப்போ முட்டை கொடுத்தேன்னா அப்போ நீ அடிமையாக இருந்தேன்னு தானே அர்த்தம். உங்கள் அறிவை விற்று தானே, உங்கள் அறிவை விட்டு விலைக்கு தானே நீங்கள் நடந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நியாயமா இல்லைன்னு தானே அர்த்தம். பத்திரிகையாளர்களுக்கு எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும். அந்த சுதந்திரமா நாங்க எழுதுறோம். அதை நீங்க அனுமதிக்கணும் இல்ல, அப்படின்ற. அது இந்த ஒரு வார்த்தையை கண்டுக்காம விட்டுருந்துருக்கலாம். ம். நம்ம ஆளுங்க யாரோ பதில் கொடுத்தவங்க கண்டுக்காம விட்டுருந்துருக்கலாம். ம். ஆனா இவரோட சிம்டம்ஸ் ம். எப்பப்ப வெளிப்படுது, இவரோட அறிகுறி எப்பப்ப நாம் தமிழருக்கு எதிராகவோ இல்ல வசைப்பாடுறதோ இல்ல குறை சொல்றதோ எப்பப்ப வெளிப்படுது? எல்லா நேரமுமா வெளிப்பட்டுச்சு? எல்லா தேர்தலில் எல்லா நேரமுமா வந்து இவர் வார வாரம் வெளியிடுற காணொலியில நாம் தமிழர்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரா? ரெட்பிக்ஸுக்கு பேட்டி கொடுத்த உடனே என் கூடயே இருந்துட்டு நீ அங்க போற அப்படின்ற மாதிரி சேட்டை கொடுத்தாரு. அடுத்து இப்ப அண்ணன் அடுத்து தகவல் தொழில்நுட்ப பாசுரம் மூலமா வேற கட்டணம் யோசிக்கிறப்ப அப்ப நம்ம மட்டும் இருக்க மாட்டோமோ, நிறைய பேர் வருவாங்களோ போட்டிக்கு அப்படின்ற யோசனை தான் எனக்கு தோணுது. மற்றபடி இந்த சின்ன புள்ளத்தனத்தை அவர் போயிடும். கட்சிக்குள்ள 1000 பேர் பதில் கொடுப்பான். கட்சிக்குள்ள சீமானனை நீங்க கேள்வி கேட்டாலோ ஏசுனாலோ பேசினாலோ அவன் இருக்கிறவன் உணர்வுல பேசதான் செய்வான். சாட்டிய துரைமுருகனா இருக்கட்டும், செந்தில்நாதன் ஐயாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க பேசுவாங்க. நீங்க வந்து அறிவி ஜீவி ஏத்துக்கிறோம், அதுக்குன்னு மண்டை வீங்கிக்கிட்டு உங்க சின்ன புள்ளத்தனத்தை அப்பப்ப நீங்க ஊடகத்துல காட்டாதீங்க. தனிப்பட்ட முறையில உங்களோட அலைபேசியில தொடர்புல வரவங்க கிட்ட காட்டினா நல்லா இருக்கும். எனக்கு அரை மணி நேரம் அறிவு 10 நிமிஷம் அறிவுரை சொன்னீங்க, திராவிடம் வந்து நம்மளுக்கு அவ்வளவு தீயது செய்யலை, இப்பதான் அப்படி இருக்கு கருணாநிதிக்கு பிறகுதான் அப்படின்னு சொன்னவங்க, அப்ப ஸ்டாலினை சந்திக்கிறதோ இல்ல உதயநிதி சந்திக்கிறதோ என்ன? நான் சொன்ன திருட்டு திராவிடம், சாக்கடை அரசியல், இது சொன்ன வார்த்தையை உங்களால ஏத்துக்க முடியல. நான் பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் நான் ஏத்துக்கிறேன், அந்த திருட்டு சாக்கடை அப்படின்றது. ஆனா அவங்க செஞ்ச அரசியல் அதானே, திராவிடம் செஞ்சது அதானே தமிழனுக்கு. அத்தனை பேரை கொண்டது கொலையாத்தது திராவிடம் என்ன செஞ்சிச்சு? அண்ணாதுரை படிக்க வச்சிருக்கு, அறிவை வளர்த்து பெண்களை படிங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. பிற்போக்கா இருந்தவங்கள முற்போக்காக எப்படி விஜய் முதலமைச்சர் ஆனாரு? எந்த ஒரு கட்சி கட்டமைப்பு இல்லாம ஒரு சினிமா மாயையை வச்சு எப்படி ஆனாரு? சினிமா யாருக்கிட்ட இருந்துச்சு? அண்ணாதுரை அவர்கள் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னது அடி. சரியா? அப்ப வெறும் அகாடமிக்கா கல்வி படிப்புன்னு மட்டும். ரெண்டாவது, கருணாநிதி குடும்பம் பிழைப்பதற்காக அவர்கள் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் தான் எஸ்சிவி, சன் டிவி, கே டிவி, கலைஞர் டிவி, எல்லா டிவி, கார்பரேட் விஜய் டிவி எல்லாமே. இதுல நாடகம், படம் எல்லாமே அவங்க நம்ம வீட்டில் அம்மா, சின்னம்மா, பெரியம்மா எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே. இது ஆண்களுக்கு பட்டிமன்றம், ஓரளவு அரசு அதிகாரிகள் இருந்தால் பட்டிமன்றம், லியோனி, சாலமன் பாப்பையா பட்டிமன்றம், இதெல்லாம் போட்டு போதையை அடிமையாக வச்சிருந்தது யார்? இது போக சாராயம், கஞ்சா. அவங்க அந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தப்ப இந்த கட்டமைப்பு தானே. அறிவு பாசறைகளை திறந்து விட்டீங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பேரவைன்னு ஒன்று இருக்கு, அம்பேத்கர் அறிவு சுடர்னு ஒரு அமைப்பு இருக்கு, மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இருக்குன்னு எங்க இருக்கு காட்டுங்க பார்ப்போம். பேரறிஞர் அண்ணாக்கு அப்புறம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இதை தான் வச்சிருந்தீங்க. பிக் பாஸ், ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே, மாநாட மயிலாட, இதை தானே வச்சிருந்தீங்க உங்க கருணாநிதி டிவியில. இந்த மூடர் கூடத்தை உருவாக்குனீங்க, தமிழர்களை ஒரு மூடர் கூடமா உருவாக்குனீங்க. அதுல இருந்து உருவான ஒரு மூடர் உங்களை வந்து ரிவிட் அடிச்சிட்டாரு. இதுதானே உண்மை. இதை நீங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரு சாம்பிள் எடுத்துக்கோங்க. யாரு அம்மா நாடகம் பார்ப்பாங்க, சின்னம்மா இப்படி இருப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, அப்பாவோ அண்ணனோ யாரோ பெரியமா போனா குடிக்காரன், கஞ்சா குடிக்கி. இந்த சூழ்நிலை தான். இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதுக்கெல்லாம் வந்து தாய் எங்க? திமுக, கருணாநிதி குடும்பம். அப்ப மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சு வச்ச இதை கருணாநிதி குடும்பம் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அதை ஒரு பேரல் மாதிரி குடிக்கிற சாராய பேரல்னு வச்சுப்போம். அந்த போதையில நம்மளை ஊற விட்டு நம்மளை ஒரு கன்சியூமர் நுகர்வராக தானே வச்சிருந்தாங்க. பிக் பாஸ்ல ஓவியாவுக்கு 1 கோடி பேர் ஓட்டு போடுங்கன்னு போட்டாங்கல்ல. அப்படி பழக்கப்பட்டவன் தானே இன்னைக்கு விஜய் 12 மணிக்குள்ள போய் ஓட்டு போடுங்கன்னு போட்டாங்க. இல்ல ஒரு மாற்றம் தேவை அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. மாற்றம் நல்லா புரியுங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க, அவர் மூஞ்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க, அவரோட சினிமா மாயைக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். மாற்றம்னா என்ன? மாற்றத்துக்கான ஓட்டு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போடுற ஓட்டு. நல்லா கேட்டுக்கோங்க. என் பேரு கஜேந்திரன், நான் பெண்ணாகரம் தொகுதி வேட்பாளர். நான் விசில் சின்னத்துல, தாவேக்கால விசில் சின்னத்துல போட்டிக்கிறேன். விசில் அலை வீசுது, தாவேக்கா தளபதி அலை வீசுது. இதை பேச தெரியல. பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான் பேட்டி எடுக்கிறப்ப, என் பேர் கஜேந்திரன்னு. புரியுதா உங்களுக்கு? பேச சொல்லல. இவருக்கு 81,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். அது மாற்றத்துக்கான ஓட்டா? நான் சொல்றது புரியுதா? அவருக்கு விழுந்திருக்கு ஓட்டு, அவர் மூஞ்சிக்கு விழுந்திருக்கு ஓட்டு, சினிமாவுக்கு விழுந்திருக்கு ஓட்டு, ஒரு ஹீரோக்கு விழுந்திருக்கு ஓட்டுன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். மாற்றத்துக்கான ஓட்டுன்னு சொல்லுங்க. மாற்றத்துக்கான ஓட்டு. இவ்வளவு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கல்ல, இவ்வளவு மக்கள் 234மா இருக்கிறாங்க. சினிமா மாயை தானேங்க, சினிமா மாயை தானே. இப்ப இந்த மாற்றத்துக்கான ஓட்டுனா சட்டமன்ற வேட்பாளர் இப்போ ஒன்றும் இல்லை, நாம் தமிழர்ல சீமான் என்ன ஜெயிச்சிடறாருன்னு வச்சுப்போம்.
முதலமைச்சர் ஆயிட்டாரு. நான் பெரம்பூர் தொகுதியில் நான் நின்றேன், நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணனோட 24 மணி நேரமும் தொடர்பில் இருக்கிறேன், இல்லை அப்பப்போ அண்ணனோட பார்வையில் இருக்கிறேன். இருந்தாலும் என் தொகுதிக்கு என்ன தேவையோ சட்டமன்றத்தில் கேட்டு வாங்குறது, நேரம் ஒதுக்கி வாங்குறது, அந்தந்த பிரச்சனை அந்தந்த துறைகளுக்கான விவாதங்கள் வரப்ப என் தொகுதிக்கு என்ன வேணுமோ சீமான் அண்ணன் பேச மாட்டாரு, நான் தானே பேசணும். அப்ப இந்த மாதிரி என் பேரு கஜேந்திரன் சொல்ல தெரியாதவனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அங்க மாற்றம் வருமா? என் பேரு கஜேந்திரன் சொல்ல தெரியாதவனுக்கு ஓட்டு போட்டுட்டு மாற்றத்துக்கான ஓட்டுன்னா எப்படிங்க அது மாற்றத்துக்கான ஓட்டு? அதனால ஓட்டுன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். விஜய்க்கான ஓட்டுன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். மாற்றத்துக்கான ஓட்டுன்னு பெருமை பீத்துற லெவலுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. இல்ல நாங்க சாதியை ஒழிச்சிருக்கோம், பணம் கொடுக்காம வாக்குகள் வாங்கியிருக்கிறோம், எதுக்கு மதத்தை ஒழிச்சிருக்கிறோம். மதத்தை ஒழிச்சிருக்கிறோம்னா சினிமால இருக்கிறப்ப வெறும் விஜயா இருந்துட்டு எச் ராஜா எடுத்து கொடுத்த டோக்கன் மாதிரி அதை வந்து அரசியல்ல மட்டும் ஏன் ஜோசப் விஜய்? அது மதம் இல்லையா ஜோசப்? நீங்க முதல்ல ஜோசப் விஜய்னு இருந்திருந்தீங்கன்னா மோஸ்ட் வெல்கம், வரவேற்கிறோம், உங்க பேர் அதுதான்பா அப்படின்னு போயிடும். உங்க பேர் அதை மறைச்சிட்டு நீங்க சினிமால விஜய் தானே இருந்தீங்க. இப்ப எதுக்கு ஜோசப் விஜய்? அப்ப மதத்தை எங்க முடிச்சு தள்ளீங்க? மதத்தை எங்க முடிச்சு தள்ளீங்க? அப்ப மோடியோட கல்வி தகுதி, அந்த சுமித்ரா ராணியா யாரோ கல்வி தகுதி எல்லாம் பொய்யா கொடுத்துருக்காங்கன்னா பாஜகவை நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். மோடி டிகிரி முடிக்கல, இந்த சுமித்ரா ராணின்னு HR மினிஸ்டரா இருந்தவங்களும் அப்படிதான் இருந்தாங்கன்னு நம்ம குற்றச்சாட்டு சொல்றோம். உங்க மினிஸ்டர்ஸ், உங்க எம்எல்ஏக்களே கல்வி தகுதியை பாதி பேர் போய் சொல்லி தானே ஜெயிச்சிருக்கிறான். MBA, BCom, MComனு 10வது முடிச்சவங்களாம் வந்துச்சா வரலையா? 60 பேருக்கு மேலே ஏதாவது தவறான கல்வி தகுதி, ஆட்டோ ஓட்டுனவங்க, ரிக்ஷா ஓட்டுனவங்க, போஸ்டர் ஓட்டுனவங்க தானே இன்னைக்கு எம்எல்ஏவோ அமைச்சராகலாம் இருக்காங்க. ஆதாரம் காட்டுங்களேன். ராயபுரம் எம்எல்ஏவோ சொல்றீங்க, ராயபுரத்துல வந்து அவரு ஆட்டோ புரோக்கர், வாங்கி கொடுக்குற புரோக்கர்னு தான் சொல்றாங்க. சரியா? அவர் ஆட்டோ ஏஜென்ட், ஒரு பணக்காரனா கார்லாம் வச்சிருக்கிறாருன்னு தான் சொல்றாங்க. ஏங்க ஆட்டோ ஓட்டுறவரா இருக்கட்டும், போஸ்ட் ஓட்டுறவரா இருக்கட்டும், மண்டையில சரக்கு வேணும் இல்லைங்க, அறிவு வேணும் இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியணும்னுவாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? மக்களுக்கான பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க வந்து பண்பட்டவர்கள், படிச்சிருக்கான், கல்வி தகுதி 2வது. அது போக இவன் வந்து மக்கள் பிரச்சனைகளை கேட்பான், காது கொடுத்து கேட்பான், இவனுக்கு என்ன தலைமை பண்பு இருக்குன்றதை யோசிக்கணும். அங்க மேலேயே தலைமை பண்பு இல்லாதப்ப அவங்க ஆள் வரவங்க எல்லாம் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறன்ற மாதிரி அக்யூஸ்டுங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்ப இதை வச்சுட்டு நீங்க எப்படி மாற்றத்துக்கான ஓட்டு? அதனால ஓட்டு அது விஜய்க்கான ஓட்டு, அவர் சினிமாவுக்கான ஓட்டு, அவர் ஒரு நடிகருக்கான ஓட்டுன்னு நம்ம ஏத்துக்கலாம். மாற்றத்துக்கான ஓட்டுன்னு சொல்றதுக்கு அருவ இருக்குது. இப்ப தொடர்ச்சியா வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்களே களஞ்சியம் அவர்கள் வந்து லயோலா மணி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. அது எப்படி பார்க்கலாம் நம்ம? அது அவருக்கு தெரிஞ்ச நட்பா இருந்திருக்கலாம். இன்னும் பாராட்டக்கூடிய செய்தி என்னன்னா, களஞ்சியம் அண்ணன் வந்து லயோலா கல்லூரியில் அந்த மாணவர் போராட்டம் தலைவர் இறந்து கொலை செய்யப்பட்ட படம் வந்தப்ப லயோலா அங்கர் ஸ்ட்ரைக்குன்னு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த 8 பேர்ல மணிகண்டன் ஒருத்தர், லயோலா மணி அது அவர் ஒருத்தர். மணிகண்டனா மணி அவர் பேர், லயோலான்றது சேர்த்துக்கிறாரு, அது அவரோட பிழைப்புக்காக இருக்கும். அந்த 8 பேர்ல இருந்தப்ப அந்த போராட்டத்துல 3 நாளுக்கு அப்புறம் கைதாகி நாங்க மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம்னா களஞ்சியம் அண்ணன் கூட இருந்தார். அதனால அந்த பழக்கம் இருந்திருக்கும், அவரோட லயோலா மணியோட பழக்கம் இருந்திருக்கும். அதனால வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருப்பார். இது ஒரு மாண்பா கூட நம்ம கருதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி வந்து இந்த ஒரு பொறுப்புக்கு தகுதியானவரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவரோட பேச்சிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பேச்சு அவரோட கொச்சைத்தனமான பேச்சுகளை வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம். அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் விஜய் பக்கம் போனதுல இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப ஒரு தகுதியான வயசும் வேணும், கல்வி தகுதி இல்ல. தாவேக்காவுக்காக உழைச்சிருக்காருல்ல, அவங்களுக்கு தானே கொடுங்க. தாவேக்காக உழைச்சவனுக்கு உங்க கட்சியில பொறுப்பு கொடுங்க, மாநில பொறுப்பு கொடுங்க, கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு கொடுங்க, இல்ல மேடை பேச்சாளர்னு ஏதோ ஒரு பொறுப்பை போட்டு நீங்க கொடுங்க. இது வந்து பாடநூல் கழகன்றப்ப ஒரு ஏதோ கல்லூரி பேராசிரியர் இல்ல பள்ளிக்கூட ஆசிரியர் அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுங்க. ஏடிஎம்கே வளர்மதிக்கு கொடுத்தாங்கன்னா அது ஏதோ அந்த கால ஜெயலலிதாமா எல்லாரையும் அடிமையா வச்சிருந்துச்சு, அது வேற. அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல படிச்ச பண்பாளர்களுக்கு யாருக்காவது கொடுங்க. கல்வியாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க, கருத்து சொல்றவங்க இருக்கிறாங்க, உங்க கட்சிக்கு ஆதரவாளரும் இருப்பாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டே எடுத்துப்போமே, அவர் படிச்சவர் தானே, அவருக்கு நீ வந்து இன்டர்நேஷனல் ஸ்பீக்கரோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. இப்போ நீ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மாதிரி ஆளை போட்டிருந்தா கூட மனசு ஆறி இருக்கும். சரி ஏதோ ஒரு படிச்சவரை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. மணி படிக்க வரல, படிக்கலன்னு நான் சொல்ல வரல, தகுதியற்றவர், அடிப்படை தகுதியற்றவர். அவரோட பேச்சு கொச்சை ஏச்சு அவரோட நானும் பழகிருக்கிறேன். லயோலா கல்லூரி மாணவர் போராட்டத்தப்ப நம்மளும் பழகிருக்கோம். அதனால அது வந்து ஒரு முதிர்ச்சியற்ற வேலை. அது விஜய் வந்து அவருக்கு ஜோசியம் சொன்னவருக்கு பொறுப்பு கவர்மெண்ட் போஸ்டிங்கு, அவருக்கு படம் தயாரிச்சவருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கு, அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆதவ் அர்ஜுனாக்கு எப்பயுமே அவர் தான் சீஃப் மினிஸ்டர், ஷேடோ சீஃப் மினிஸ்டர்னு வாங்க. ஸ்டாலின் ஐயா இருக்கிறப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேடோ சீஃப் மினிஸ்டர். யாருங்க ஷேடோ சீஃப் மினிஸ்டர்? அவர் பேருனா அவரோட மருமக சபரீசன். அந்த மாதிரி இன்னைக்கு ஷேடோ விஜய் தான் ஷேடோ சீஃப் மினிஸ்டர். உண்மையா இருக்கும், வெளிப்படையா இருக்கும், மக்கள் ஆட்சியை செய்யறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுறாரு. வெளிப்படையா இருக்கும்னா 1-2 இந்த ப்ரேயர் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரேயர் மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் நான் குணமடைஞ்சிட்டேன்னு சாட்சி சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் டெஸ்டிமோனியல்ஸ்னுவாங்க.
டெஸ்டிமோனியல்ஸ்னா சாட்சிகள், நான் பயனடைஞ்சிருக்கிறேன், எனக்கு வந்து இப்படி நடக்க முடியாமல் இருந்தோம், இப்படி ஆயிட்டேன். அப்போ இவங்க ஒரு 4-5 டெஸ்டிமோனியல்ஸை வந்து சாட்சிகளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அது உண்மையாக இருக்கும். லஞ்சம் வாங்காமல் கல்வி இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நான் அனுமதி வாங்குறப்ப வருஷம் 25 லட்சம் லஞ்சம் வாங்குவாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு, இந்த முறை வாங்கலை. அதுக்கு மாதிரி எனக்கு முதலமைச்சர் செல்ல நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம், காலங்காலமாக எங்களுக்கு நிலமே கிடைக்கல, எங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ வந்து உனக்கு கிடைச்சி. அந்த மாதிரி ஒரு 10-15 இல்லை எத்தனையோ சாம்பிள்ஸை ரெடி பண்ணி இந்த ரீல்ஸுக்கு இவங்களுக்காக டெஸ்டிமோனியல்ஸ் தான் ஏற்பாடு பண்ணுறாங்களே ஒழிய ஒட்டுமொத்தமான தீர்வு, ஒட்டுமொத்தமான எல்லா மக்களுக்கும், எளிய மக்கள் எல்லாரும் அடையிறதுக்கான தீர்வை வந்து ஏற்பாடு செய்யல. இந்த டெஸ்டிமோனியல்ஸுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். ஏதோ 1-2 நல்லது நடந்திருக்கு, அதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். இந்த சாட்சிகளை ஏற்பாடு பண்ணி விளம்பரம் தேடுறதை விட தானா எல்லாம் நடக்கட்டும். எல்லா துறைகள்லையும் ஊழலை ஒழிக்கிறதுக்கு இப்ப இருந்து முனைப்பாருங்க. எல்லா வேலைகளையும் பாருங்க. நீங்க அரை வேக்காடு, முழு வேக்காடு, இல்ல அறிவே இல்லாத அமைச்சர்களை வந்து மாத்துங்க. ஆள் இல்ல அவங்களுக்கு. இல்ல சொல்றாங்களே, நீங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மக்கள் பணத்தை தொட்டிங்க அப்படின்னா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சினிமா டைலாக்கு பேசுங்க, பண்ணுங்க, நடவடிக்கையில ஆக்ஷன்ல காட்டுங்கன்றோம். நம்ம இப்ப கீர்த்தனா அவர்கள் வந்து அவங்க அந்த பள்ளிக்கூடத்துல போயிட்டு அந்த பெண்ணுகிட்ட பேசினாங்க. அதே ஆங்கிலத்துல கான்வர்சேஷன், இங்கிலீஷ் கான்வர்சேஷன் விஜயோட அவங்க பேசுவாங்களா? ஒரு அரசு பள்ளியில 8வது 9வது படிக்கிற பள்ளி மாணவிய அது முகத்தை எடுத்து உங்க ரீல்ஸ் போட தெரியுது, அது மூஞ்சி. அது நான் ஒரு அக்காவா ஒரு பொறுப்புணர்ச்சியோட தான் நான் போய் அதை கேட்டேன். கேட்கறது ரெண்டாவதுங்க. நீங்க உள்ளுக்குள்ள என்ன வேணா நடந்துருக்குதுங்க, எதுக்குங்க அதை படம் எடுத்து போட்டீங்க? அந்த குழந்தையோட மூஞ்சி, அது ஒரு குற்ற உணர்ச்சியோட இப்படி கையை கட்டிட்டு ஐயோ நம்மளுக்கு கேள்வி தெரியலேன்னு சொல்றது எதுக்குங்க படம் போட்டீங்க? நீங்க தவறு செஞ்சா ஒத்துக்கோங்க, தவறு செஞ்சா ஒத்துக்கோங்க. அந்த அக்கா இதுல போனேன், சித்தி இதுல போனேன்னு சொன்னா கோவம் வந்துடும். விஜய்க்கு தங்கச்சின்ற முறையில போயிட்டு அவரோட இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பேசுங்க, புஷி ஆனந்த் கிட்ட பேசுங்க. விஜயாவது ஏதோ அவர் காலேஜ் வரைக்கும் போயிருக்காரு, 6 மாசம் ட்ராப் அவுட். அவர் லோயலா காலேஜில் 6 மாசம் தான் போனார், டிகிரி முடிக்கல. அவர் இடைநிறுத்தம், டிஸ்கண்டினியூடு. புஷி ஆனந்த் கிட்ட போய் பேசுங்களேன். ஏன் ஆதவர்ஜினாகிட்டே இங்கிலீஷ் பேசுங்களேன். அங்கே போய் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் உங்கள் தாவேக்கா அமைச்சர்களோடு, அமைச்சர்கள்னா நீ எம்எல்ஏலேருந்து அமைச்சர்னு தகுதி பெற்றுக்கிறீங்க, தகுதியை உருவாக்கி இருக்கிறாங்க. உங்கள் தாவேக்கா அமைச்சர்களை உட்கார வச்சு கீர்த்தனா வச்சு இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பண்ணுங்களேன். தமிழே பேச தெரியாது. சட்டமன்றத்தில் 2 நாள் பயிற்சி கொடுத்தீங்க, 2 மாதம் பயிற்சி கொடுத்துருந்தா பயனுள்ளதாக இருந்திருக்கும். வாயை இப்படி திறக்கணும், விரலை இப்படி வைக்கணும், இப்படி கேள்வி கேட்கணும், இந்த ஆள் பேசினா நீ பதில் சொல்லு, இந்த ஆள் பேசினா நீ பதில் சொல்லுன்னு 2 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாலாவது கொஞ்சம் பக்குவமாக இருக்கும். 2 நாள் ட்ரைனிங்கில் என்ன பேசுவாங்க? என்ன பயிற்சி கொடுத்தா என்ன பேசுவாங்க? அவங்களுக்கு தெரியல. அதான் என் பேர் கஜேந்திரன் சொல்ல தெரியாதவன் நீங்கள் எம்எல்ஏ ஆக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க முடியும்? ஒரு 2 நாளில் அப்படியே தலைமை பண்பு வளர்ந்துருமா? அதனால மற்றவங்களை கொச்சைப்படுத்துறது, குற்ற உணர்வுல உண்டாக்குறது, இந்த குழந்தைய வந்து அந்த எதிர்ப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. எல்லா சோசியல் மீடியால எல்லா இடங்கள்லையும் கீர்த்தனாவை வந்து எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக எல்லாருமே வந்து அது எப்படி ஒரு குழந்தைங்க போய் நீ பண்ணலாம், சைல்டு ரைட்ஸ் வயலேஷன் பேச ஆரம்பிச்ச உடனே அதை திசை திருப்புறதுக்கு ஒரு அடுத்த நாள் குழந்தைகள் மருத்துவமனைக்கு போயிட்டு தலையை கட்டு வந்துட்டார். அப்படி குழந்தைகள் மருத்துவமனைக்கு 2-3 காரில் தானே போனீங்க முன் அறிவிப்பு இல்லாமல். அப்போ எங்கள் பெரம்பூர் தொகுதிக்கு மட்டும் ஏன் முன்னாடி அறிவிச்சிட்டு வந்தீங்க? எல்லாரும் டிவிக்கே தளபதினு கத்தணும்னு எதிர்பார்ப்பா? வெயிலில் வந்து நிற்கிறான்ல எம்எல்ஏ ஆஃபீஸ்னா அப்பப்போ வந்து போகணும், அது உங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸு. அப்படின்றப்ப நம்ம அப்பப்போ போகிறதுனால எதுக்கு நம்ம அந்த ஆடம்பரம்? எப்படி குழந்தைகள் மருத்துவமனைக்கு போயிட்டு திடீர்னு ஆய்வுக்கு போனோமோ எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு திடீர்னு போயிட்டு ஒரு 2-3 காரில் போயிட்டு பாதுகாப்போடு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வர வேண்டியதானே? நான் சொல்றது புரியுதா? திறப்பு விழாவுக்கு தானே போறாரு. திறப்பு விழானா எம்எல்ஏ ஆஃபீஸ் இதுக்கு முன்னாடி என்ன வேற ஏதாவது நடந்துச்சாங்க? இல்லை ஆர்டி சேகர் அதை பயன்படுத்துறது? இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டி சேகர் திமுக எம்எல்ஏ அங்கே தான் இருந்தார் ஆஃபீஸு. திறப்பு புதுசாக நீ வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். திறப்பு விழானா முதல்ல இது திறக்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி இது ஏற்கனவே இருக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ் தானே. அப்போ நீங்கள் வந்து போயிருக்கலாம். திறப்பு விழானா கூட வச்சுக்கோங்க, நீங்கள் புதுப்பிக்கிறீங்க, புதுப்பிப்பு விழான்னு கூட வச்சுக்கோங்க, வந்து பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான். அடிக்கிற வெயில 2 மணிக்கு இந்த பக்த கோடிகளை நிற்க வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப இன்னும் இழப்புகள் அதிகமா வரணும். தொடர்ச்சியா இப்ப ஆட்சிக்கு வந்து ஒரு 60 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கேள்வி. இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு என்னங்க இருக்கு? இதெல்லாம் கேட்கக்கூடாது. கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. கால அவகாசம்னா சாக்கடை தோணுனது, எங்க ஏரியால உள்ள நிலுவைகள்ல உள்ளது, கொடுங்கியூர் குப்பை தொட்டி, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. மாசுபட்டு நோய்வாய்ப்பட்டு மக்களுக்கு அங்க பாமர மக்கள் வாழ்றது, அதெல்லாம் நாங்க கேள்வி கேட்டோமா? அதெல்லாம் அப்புறம் நீங்க சொன்ன 6 மாசமோ இல்லை எவ்வளவு நாள் ஆகுதோ பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கேள்வி கேட்கிறோம், நீங்க செய்யறதுல குறைகள் வந்து கேள்வி கேட்கிறோம். ஊடகத்துல வருது, ரீல்ஸ் போடுறீங்க, விளம்பரம் தேடுறீங்க, எவ்வளவு சேட்டைகள் பண்றீங்க, அதை தானே கேள்வி கேட்கிறோம். எங்க அண்ணனை கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த மக்கள் பிரச்சனைக்கு வரீங்க? பிரதிநிதித்துவம் ஆகணும்னு ஏன் வரீங்க? இந்த ஓட்டு போடுற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா மாயல்ல போட்ட கூட்டம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. திமுக வந்து விஜயை தொடாம கெட்டு போனாங்க, விஜயை தாவேக்காவை. நாம் தமிழர் தொட்டு தேர்தலில் தோல்வி அடைந்தோம். இதுக்கு என்ன வேறுபாடு நினைக்கிறீங்க?
அவர் 41 பேர் கொலை உண்டப்ப, சாகடிக்கப்பட்டப்ப, இந்த கூட்ட நெரிசலில் செத்து போனப்ப இவர் மேல ஒரு எஃப்ஐஆர்ல வழக்கு நியாயமானது அது. இப்போ ஒரு கூட்டம் தாமதமா நடந்தாலே 10 மணிக்கு முடிக்க வேண்டியது 10:05க்கு நடந்தாலே சீமான் அண்ணன் மேல 7 வழக்கு போட தெரிஞ்ச காவல்துறைக்கு நாம் தமிழர் தொடங்குறதுக்கு முன்னாடியே நடிகர் ஜெயராம் வீடு அடிதடி வழக்குல 10-20 பேரை கைது பண்ணப்ப, நாம் தமிழர் இயக்கமா இருந்தப்ப கைது பண்ணப்ப A1 சீமானை போட்டாங்க. அவரு சென்னையிலே இல்லை சீமான் அண்ணன் தம்பி அலுவலகத்தில் இருந்தார். அவர் A2. சம்பவம் பண்ணது அங்க வீட்டுல போய் அடிச்சது வந்து ஒரு 10-15 பேர். சரியா? ஆனா பாத்தீங்கன்னா A1 A2ன்னு போட்டாங்க. அது போல இப்ப சம்பவம் நடந்த அன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் A1 விஜயா தான் இருக்கும். அதுல இல்ல எங்களுக்கு காவல்துறை அலர்ட் பண்ணல, எங்களுக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை தான் திட்டமிட்டு அந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. அப்ப இந்த காவல்துறை அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க தானே சீஃப் மினிஸ்டர். எந்த செந்தில் பாலாஜி எந்த மூக்குல பூந்து வந்தாரு, அவர் யாருக்கு என்ன செஞ்சாரு, எப்படி ஏற்பாடு பண்ணாரு. காவல்துறை எல்லா கூட்டத்திலையுமே வந்து எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு தாங்க இருப்பாங்க ஆளுங்க அதிகாரம். நீங்க வந்து பொறுமையா வந்துட்டு ஷூட்டிங் எடுத்தீங்க, அது எடுத்தீங்க, இவ்வளவு புகார் இருக்கே, அந்த விசாரணையில நீங்க நீங்களே பண்ணுங்களேன். உங்க போலீஸை வச்சு இப்ப நீங்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கரூர் சம்பவத்தை வந்து விசாரணை பண்ணுங்களேன். அதனால சாதாரண அடிப்படை பொறுப்பு தான். நீங்க தான் கொலை செஞ்சீங்க, இல்ல நீங்க தான் வந்து அவங்களுக்கு சாவுக்கு தெரியாதனமா நடந்து போச்சு. இதை சொல்றதுக்கு என்னங்க கஷ்டம்? நார்மல் எல்லாத்தையும் நியாயப்படுத்துவீங்களா? கீர்த்தனாவை கேள்வி கேட்டா உடனே அதை திசை திருப்பி மாத்தி விடுறது, வேற யாரையாவது கேள்வி கேட்டா இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க குற்றத்தை வந்து சரி செய்றீங்க. தவறை வந்து அது இப்போ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஓபிஎஸ்ஸை பற்றி புகார் வருது, இல்லை ஏதாவது புகார் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து அடுத்த நாள் அவன் மந்திரியா இருக்க மாட்டான், மந்திரி எந்திரின்ற மாதிரி ஆயிரும். சைலண்டா வேலை முடிஞ்சிடும், மாற்றி விட்டுருவாங்க. கருணாநிதி என்ன பண்ணுவார், இலாக்காவை மாற்றி விட்டுருவார். துரைமுருகன் வந்து ஆத்து மணலில் திருடி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறப்ப மலேசியாவுக்கு வித்தாருன்னு புகார் வந்துருச்சு கப்பலில். அப்போ என்ன பண்ணாரு, திடீர்னு சட்டத்துறை அமைச்சராக மாற்றி விட்டார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கம்முன்னு இருந்துட்டு. புரியுதா? இப்போ இவர் பிடிஆர் மேலே இப்போ அவர் போன தடவை அது ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல, அப்பன் பேரன் தாத்தன் எல்லாம் சேர்ந்து திருடுனது, தாத்தா விட பேரனும் அப்பனும் நிறைய திருடுறாங்கன்னு. அவர் என்ன பண்ணாங்க, அவங்க கட்சியை பற்றி அசிங்கமாக வெளியே பேசினோன்னே அப்படியே டிபார்ட்மெண்ட்டை மாற்றினானுங்க, அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறதுல தெளிவாக இருக்கிறாங்க. தவறுகளை இதில் என்னங்க இருக்கு, ஒரு கேட்டசி, ஒரு அடிப்படை மனித நேயம். என்னை நம்பி வந்தாங்க, இப்படி ஆகி போச்சு, வருந்துறேன். ஆனால் இதுக்கு காரணம் காவல்துறை, செந்தில் பாலாஜி, திமுக. அந்த வருந்துறேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னங்க வலிக்குது? நான் சொல்றது புரியுதா? வருந்துறேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? அதை விட்டுட்டு நீங்க திரும்ப திரும்ப வந்து அவன் காரணம் இவன் காரணம் பழியை ஏமால தூக்கி போறீங்க. வேணாம்ப்பா, பழியே வேணாம்ப்பா, நீ செய்யவே இல்லைப்பா, உன்னை பார்க்க தானே வந்தாங்க, சம்பவம் நடந்துருச்சு. நான் வருந்துறேன், இந்த துயர சம்பவத்துக்கு நான் வருந்துறேன்னு சொல்ல முடியாம ஸ்டாலினை திட்டுறது. அப்ப திமுக வந்து சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காருல்ல, அதை நீ பாத்தீங்க. சாதாரண மனுஷன் தான், இது மாதிரி தவறுதல் நடக்கும். சாதாரண மனுஷன் தான், சாதாரண மனுஷன் தானே மன்னிப்பு கேட்கணும், வருந்தணும்ல. சாதாரண மனுஷன் வருந்துறதுல என்ன தவறு? இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், கைது பண்ணியிருக்கணும். கைது பண்ணியிருந்தா திமுக மற்றதுக்கெல்லாம் சொல்லலை, அவர் வேற இதில் ஃபேமஸ் ஆகலாம், அவர் மேலே கை வச்சா பிரபலம் வருவான். இதில் ஒன்று எஃப்ஐஆர்லையாவது பேரை போட்டுக்கணும், வழக்கு பார்வையில் பதிஞ்சிருக்கணும். பண்ண திமுக தொடாமல் விட்டுட்டு கெட்டு போச்சு, அதிகாரம் போச்சு. ஒன்று. ரெண்டாவது, நாம் தமிழர் நாங்கள் என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, மக்களுக்கு வரலாறு புரிஞ்சிருக்கு, தமிழர்களுக்கு நம்ம பேசுறீங்கன்னா வரலாறு புரிஞ்சிருக்கு, ஏற்கனவே நம்மளை 3வது பெருங்கட்சியாக மாற்றிருக்கிறாங்க. அப்போ நம்ம மேலும் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க அவங்க வந்து நம்ம ஈவ ராமசாமி ஐயா வந்து தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை இப்போ சீமானந்தன் தான் ஏறி அடிச்சு இப்போ தான் வந்துட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் ஈவ ராமசாமி பெரியார் தான் எல்லாம் பிடுங்கினார், அவர் வந்து தான் ஜட்டி போட்டோம், அவர் வந்து தான் மூக்கணும் அப்படின்னு இந்த திராவிட கழகங்கள் இயக்கங்கள் திமுக பேசுறப்ப அதை அடிச்சு நொறுக்கி இது தமிழ்நாடுடா, இது தமிழ் மண்டா அப்படின்னு சொல்லி பேசுனது நாங்கள் தான். அப்படி பேசிட்டு வரப்ப திராவிடமும் ஒரு கண்ணு, தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்றப்ப அப்ப அந்த திராவிடத்துக்கு நீ விளக்கம் கொடுன்னு கேள்வி கேட்கிறோம். விஜய, நீ சொல்ற திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்ற, அப்ப திராவிடத்துக்கு விளக்கம் கொடுன்னு நம்ம கேள்வி கேட்டா மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, அவர் சினிமா மாயையில எங்க ஹீரோவினை எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னாங்க. நம்ம மக்களுக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, நம்ம வரலாறு சொன்னா புரியும், நம்ம முன்னவர்கள், நம்ம படித்தவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், நம்ம ஆத்தா அப்பன்னு நினைச்சு உரிமையா கருத்தியெல்லாம் சண்டை போட்டோம். புரியுதா உங்களுக்கு? அவங்க தொடாம விட்டாங்க, நாங்க தொட்டு கருத்தியெல்லாம் கேள்வி கேட்டோம். இவங்க கருத்தியெல்லாம் இல்லை, எங்களுக்கு சினிமா மாயே போடுதுன்னு ஒரு முடிவு வந்துருச்சு. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சு. நன்றி.